கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னால் பராக்கிரமசாலியாக இருப்பாங்க, ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் எந்த வழியில் அவங்க அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள் என்பதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா அப்படின்னு பார்த்தா அங்கே பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்முடைய ஆலயங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மையான இடத்தை தேடி அநேகர் தப்பான வழியில் வர்றதுக்கு உண்டான முயற்சி எடுத்து அங்கே முதன்மையான இடத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்தா அவங்க நல்ல கொழுன்னு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடைமைகளையும் காணிக்கைகளையும் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய தகுதியை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. நான் தான் இதையெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அதனால் அவங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் அதாவது ஒரு பேருக்காக ஒரு சிரிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க நல்ல வசதியாகவும் ஆயிடுவாங்க. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க சாப்பிட்றத விட நல்ல விதமான ஒரு உயர்ந்த ரக உணவுகள்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா கோயில் காசில் சாப்பிட்றது தானே, காணிக்கை காசில் சாப்பிட்றது தானே, அதனால் அவங்க சௌரியத்துக்கு சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்காதீங்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவங்க எல்லாருமே கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இப்போ ஆண்டவர் பாருங்க, ஆலயத்திலேயே முதன்மையான இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விரும்பவில்லை என்று சொன்னால், புறக்கணிப்பார் என்று சொன்னால், இமைப்பொழுதில் அவங்கள காலி பண்ணிடுவார். திருமண்டலத்துக்கு விரோதமாகவோ அல்லது ஆலயத்துக்கு விரோதமாகவோ இல்லை ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் மக்களுக்கு விரோதமாகவோ ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பாரு. ரொம்ப அளவுக்கு மீறி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமானால் கர்த்தர் புறக்கணிப்பார். அப்படி புறக்கணிச்சிட்டார்னா இமைப்பொழுதில் அவர்களுடைய வாழ்க்கை இல்லாத போயிடும். இப்படி நிறைய உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதற்காக. ஆனால் நமக்கு அது வேண்டாம். ஏன்னா நமக்கு கர்த்தர் கொடுக்குற அறிவுரை என்னன்னா, அவர்களை நீங்கள் பார்க்காதீங்க. யாரை? அப்படிப்பட்டவர்களை. அவர்களோட வளர்ச்சியை பாரு. கொஞ்ச காலத்திலேயே இவங்கெல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க, கொஞ்ச காலத்தில் ரொம்ப செல்வந்தர்கள் ஆகிட்டாங்க, கொஞ்ச நாளில் இவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகிட்டாங்க அப்படின்னலாம் நீங்கள் அதையெல்லாம் பார்க்காதீங்க. வேண்டாம். ஏன்னா கடவுள் அவங்கள புறக்கணிச்சிட்டாரு. நீங்கள் யாரை பாருங்கன்னா, முகத்தை பார்க்காதீங்க, மனிதர்களுடைய இருதயத்தை பாருங்கள். ஏன்னா கடவுள் அப்படிப்பட்டவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். அதைத்தான் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நீங்கள்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், முகம் கொழுமையாக இருக்குது, செலுப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் போல இருக்குது, இவனோட வாழ்க்கை ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறான், ரொம்ப சமாதானத்தோடு இருக்கிறாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு தீர்வு பண்ணுறீங்கள. நான் அப்படி கிடையாது. எனக்கு அது முக்கியம் இல்லை. நான் அவனோட முகத்தை பார்த்து முடிவு பண்ண மாட்டேன். நீங்கள் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நானும் இருதயத்தை பார்க்கிறேன்.
முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்குறேன். அவனுடைய இருதயத்தில் என்னென்ன சிந்தனைகள் இருக்கு, நல்ல சிந்தனை உள்ளவனா, கெட்ட சிந்தனை உள்ளவனா, நல்ல கிரியைகள் உள்ளவனா, கெட்ட கிரியைகள் உள்ளவனான்னு சொல்லி அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். சில பேர் தாந்தோட்டித்தனமாக வந்துடுவாங்க. கர்த்தர் நியமித்தவங்க இல்லாமல் மனித முயற்சியில் கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்க சீக்கிரமாக விழுந்து போவாங்க. தாவீதைத்தான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண காத்திருக்கிறார். அதுக்கு முன்னால் சவுல் நான் தான் ராஜாவாக வருவேன்னு சொல்லி தான் சொந்த முயற்சியில் இந்த மக்களெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும்னு கத்தி கதறி சாமுவேல் வந்து பார்த்திங்கன்னா சவுலை வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பார். ஆனால் கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்காக வேண்டி என்ன பண்ணுவார், பொறுமையாக அவனை அரசாட்சி பண்ண விட்டுருப்பார். ஆனால் கர்த்தர் தேர்வு செய்யப்பட்ட மனிதன் யாருன்னா தாவீது. அப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வருவதற்கு முன்பாக மனிதர்கள் சொந்த முயற்சியில் வந்தாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. கொஞ்ச காலத்தில் அவங்க போயிடுவாங்க. நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்னு இந்த வேதாகமத்தின் வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் முகத்தை பார்க்காதீங்க, வளர்ச்சியை பார்க்காதீங்க, ஐஸ்வர்யத்தை பார்க்காதீங்க, அவர்களுடைய பணக்கார தன்மையை பார்க்காதீங்க. கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறாருன்னு பாருங்கள். நல்ல இருதயம் உள்ள மனிதர்களாக அவங்கன்னு பாருங்கள். நல்ல கிரியைகள் அவர்களிடத்தில் இருக்குதான்னு பாருங்கள். மேட்டிமையும் மனமேட்டிமையும், அதாவது நான் தான் ராஜாங்கிற ஆணவமும், நான் தான் இந்த திருச்சபையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆணவமும், அதெல்லாம் இல்லாமல் தாழ்மையாக அன்பாக ஒரு கடைக்கோடி ஊழியனை போல வருகிற எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி நல்ல விதமாக நடந்துக்கிற இருதயம் உள்ளவனான்னு பாருங்கள். அப்படி பார்த்து அவர்களோடு நீங்கள் உறவு வச்சுக்கோங்க. அவர்களோடு நீங்கள் ஆண்டவரை துதிங்க. அவர்களோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்படித்தான் இருக்கும். நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் வேறு பிரித்து பாருங்கள். இதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எல்லாவற்றையும் வேறு பிரித்து பார்க்க முடியும். அப்போ ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை உச்சரித்து கொண்டே இருங்க. பிதாவாகிய தேவன் நம் மீது பிரியம் உள்ளவராக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலுமே அவர் நம்மை தேர்வு செய்கிறவராக இருக்கும். அப்போ நல்ல இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறப்போ கர்த்தர் நம்மையும் தாவீதை போல தேர்வு செய்து முதன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள், நிச்சயமாகவே அது நடக்கும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல ஒரு இந்த தியானத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் வார்த்தையில் முதன்மையான இடத்தை தாவீதுக்கு நீர் கொடுக்கிறீர். தாவீதினுடைய இருதயத்தை நீ பார்க்கிறீர். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை சொல்லியிருக்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்த்து தீர்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீரோ இருதயத்தை பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தில் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல், அசுத்தமான சிந்தனைகள் இல்லாமல் நாங்கள் முழுமையாய் எங்கள் இருதயத்தை வெறுமையாக்கி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நன்மை தீமைகளை அறிந்து கர்த்தாவே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே நாங்களும் தாவீதை போல வாழ நீங்கள் கிருபை பாராட்டு. தாவீதை போல முதன்மையான இடத்தில் வாழ நீங்கள் கிருபை பாராட்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.